Hello friends, welcome back to my channel. Today's trending topic 15 Excel functions and formulas. Addition, multiplication, division, average, count, capital letter, small letter, first letter in caps, number of letters, joining words, date, now, transpose, today. First addition formula. முதல்ல ரெண்டு டேப்லெட் காலம் போட்டு அதுல நம்பர்ஸ் போட்டு வச்சிருக்கோம், வேல்யூஸ் போட்டு. அடிஷன்னா எக்ஸல்ல சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் ஈக்குவல் டு போட்டு சம்மன் போடுங்க. எந்தெந்த வேல்யூஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணணுமோ அந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்க. பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். இப்போ 55 அப்படின்னு வந்திருக்கு இந்த வேல்யூ. இந்த வேல்யூ கரெக்டானு பாக்குறதுக்கு கீழே பாத்தீங்கன்னா தெரியும் சம் 55 அப்படின்னு இருக்கு. நீங்க ஃபார்முலாவும் போடலாம், இந்த மாதிரியும் சம் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன்னா எக்ஸல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு இப்போ 9 into 10. 9 multiply by 10 நமக்கு 90 வரும். இப்போ 90 வந்தாச்சு. அடுத்தது டிவிஷன். டிவிஷன்னா கோஷன்ட். இப்போ நியூமரேட்டர் வேல்யூ என்ன நம்ம போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6, டினாமினேட்டர் 2, 3. அடுத்தது ஆவரேஜ். இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு நம்ம ஆவரேஜ் பார்க்கலாம். ஆவரேஜ்னு போட்டுட்டு நம்ம செலக்ட் பண்ணணும் எந்தெந்த நம்பர்ஸ்க்குலாம் நம்ம ஆவரேஜ் பார்க்க போறோம். இப்போ இந்த ஃபுல் லிஸ்ட்டுக்கு நம்ம ஆவரேஜ் பார்க்குறோம். ஆவரேஜ் 5.50. இது கரெக்டான்றதை நீங்க செக் பண்ணணும்னா கீழே இப்படி பார்த்தீங்கன்னா 5.50ன்னு வந்துடும். நீங்க ஃபார்முலாவும் போடலாம், இந்த மாதிரியும் கீழே நீங்க செக் பண்ணிக்கலாம். அடுத்தது கவுண்ட். இப்போ இதுலயும் நம்ம ஒரு லிஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல எத்தனை வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்றோம். 10. கரெக்டாங்கிறது இப்படி கீழே நீங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் வரும் 10ன்னு. நீங்க ஃபார்முலா வேணாலும் போடலாம், இப்படியும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது கேபிட்டல் லெட்டர். கேபிட்டல் லெட்டருக்கு நம்ம சில வேர்ட்ஸ் நம்ம இப்போ டைப் பண்ணிக்கலாம். இப்போ கேபிட்டல் லெட்டரோட ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு அப்பர் அப்படின்னு போடணும். எக்ஸல்ல கேபிட்டல் லெட்டருக்கு அப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த டெக்ஸ்ட் அப்படிங்கறத நம்ம செலக்ட் பண்ணணும் அந்த வேர்டை. இப்போ ஸ்போக்கன் அப்படிங்கிற வேர்ட் நமக்கு கேபிட்டல் லெட்டர்ல நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ஃபார்முலாவை கீழே டிராக் பண்ணி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா எல்லாமே நமக்கு கேபிட்டல் லெட்டர்ல வந்துடும். இட்டாலி, தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, சயின்ஸ் எல்லாமே நமக்கு இப்போ கேபிட்டல் லெட்டர்ல வந்துருச்சு. அடுத்து ஸ்மால் லெட்டர்ஸ். இப்போ கேபிட்டல் லெட்டர்ல இருக்க வேர்டை நம்ம செலக்ட் பண்றோம். இப்போ இந்த கேபிட்டல் லெட்டர்ல இருக்க வேர்ட் ஸ்மால் லெட்டர் ஆயிடுச்சு. இந்த ஃபார்முலாவை ஃபுல்லா நம்ம டிராக் பண்ணினோம்னா எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல நமக்கு கிடைச்சிரும். அடுத்தது ஃபர்ஸ்ட் லெட்டர் இன் கேபிட்டல். ஃபர்ஸ்ட் லெட்டர் இன் கேபிட்டல்னா எக்ஸல்ல ப்ராப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்மால் லெட்டர் நம்ம ஸ்மால் லெட்டர்ல இருக்க வேர்டை நம்ம செலக்ட் பண்ணோம்னா நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல வந்துருச்சு. ஸ்போக்கன்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால்ல இருந்தது, இப்போ எஸ் வந்து கேபிட்டல்ல நமக்கு வந்துருச்சு. அடுத்தது நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ். எத்தனை எழுத்துக்கள் இருக்கு இந்த வார்த்தையில அப்படின்னு நம்ம பாக்குறோம். 6 எழுத்துக்கள் இருக்கு. ஸ்போக்கன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில 6 எழுத்துக்கள் இருக்கு.
ஹிந்தி அப்படிங்கிற வார்த்தையில 5 எழுத்துக்கள் இருக்கு. இங்கிலீஷ்ல 7 எழுத்துக்கள் இருக்கு. அடுத்த ஃபார்முலா ஜாயினிங் வேர்ட்ஸ். 2 வார்த்தைகளை நம்ம இணைக்கிறது. இப்போ எல்லா வேர்ட்ஸுக்கும் முன்னாடி ஒரு வேர்ட் எழுதியிருக்கேன். இங்கிலீஷ், இந்தியா, லாங்குவேஜ், சப்ஜெக்ட் அப்படின்னு. இந்த 2 வேர்ட்ஸையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போறோம். அதுக்கான ஃபார்முலா கன்கார்டினேட். எக்ஸல்ல கன்கார்டினேட்னா ஜாயினிங் ஆஃப் வேர்ட்ஸ். இது ஒரு டெக்ஸ்ட், இது ஒரு டெக்ஸ்ட். 2 வேர்டையும் நம்ம ஜாயின் பண்றோம். இப்போ இங்கிலீஷ் ஸ்போக்கன் வந்துருச்சு. நம்ம 2 வார்த்தையா எழுதி இருந்தது நமக்கு இப்போ ஒரே வார்த்தையா மாறி இருக்கு. 2 காலம்ல ஃபர்ஸ்ட் எழுதியிருந்தோம். அதெல்லாம் இப்போ ஒரே காலம்ல நம்ம போட்ட ஃபார்முலால நமக்கு கிடைச்சிருச்சு. இதுதான் ஜாயினிங் வேர்ட்ஸ். அடுத்தது டேட். டேட்னு போட்டு எந்த இயர், என்ன மந்த், என்ன டே அப்படின்னு நம்ம இதுல எழுதணும். இப்போ 23/11/2022 அப்படிங்கிற டேட் நமக்கு இதுல கிடைச்சிருச்சு. அடுத்தது நவ். இப்போ நவ் அப்படின்னு போட்டு எத்தனை மணி, என்ன டேட், ரெண்டுமே நமக்கு இதுல கிடைச்சிரும். இன்னைக்கு 17/10/23, நேரம் 7 மணி. அடுத்தது டுடே. இன்னைக்கு டேட், இன்னையோட டேட் என்ன அப்படிங்கிறது டுடேல வந்துடும். அடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம். அடுத்தது டிரான்ஸ்போஸ். இப்போ வெர்டிகலா இருக்க டெக்ஸ்ட் எல்லாமே நம்ம இந்த டிரான்ஸ்போஸ்ன்ற ஃபார்முலா நம்ம போடும்போது நமக்கு ஹரிசாண்டலா கிடைச்சிரும். இப்படி நேர்ல இருந்தது இப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. டைம், ஹவர்ஸ் எத்தனை மணி நேரம், எத்தனை நிமிஷம், எத்தனை செகண்ட்ஸ். ஹவர்ஸ், மினிட், செகண்ட்ஸ். ஸோ 7 மணி 5 நிமிஷம் காலையில. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு 15 எக்ஸல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.